யாரும் இதுக்கு பணம்லாம் தர வேண்டாம். என்கிட்ட இருக்கிற காசுல நான் ஆரம்பிக்கிறேன். அத்தை சொல்ற மாதிரி நிறைய நேரம் நான் வெட்டியா தானே இருக்கேன். சும்மா இருக்கும்போது ஆரம்பிச்சா அப்படியே ஏதாவது பெருசா பண்ணலாம்ல. என்ன மாமா? இவர் தானே நீ பண்ற எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாரு, அதனால இவர்கிட்டே கேட்டுக்கோ. அம்மாடி, உனக்கு எது இஷ்டமோ அதை செய்யுமா. ஆனா ரொம்ப கஷ்டப்படாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன் பாக்யா, நீ பண்ற மசாலாவை உங்ககிட்ட இருந்து வாங்குறேன்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாங்களா? ஆர்டர் கொடுத்தாங்களா? எவ்வளவு பெரிய கம்பெனி எல்லாம் மசாலா தயாரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பெரிய கம்பெனியா இருக்கிறதுனால குறைஞ்ச விலைக்கு தர முடியுது. நீ அந்த குறைஞ்ச விலையில கொடுத்தா வாங்குறதுக்கும் விக்கிறதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும். நீ அந்த மாதிரி எல்லாம் பண்ணனா நஷ்டத்துலதான் விற்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப எல்லார் வீட்லயும் மெஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுட்ட டோர் டெலிவரி பண்றாங்க. எல்லார் வீட்லயும் ஒருத்தர் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு கிளம்பிட்டா விக்கிற பொருளை வாங்குறதுக்கு ஆள் வேண்டாம். யூஸ்லெஸ். யூஸ்லெஸ். அக்கா, இதெல்லாம் நடக்கிறது உன் வீட்டுல சகசம் தானக்கா. அதுக்கு எதுக்கு நீ ஃபீல் பண்ற? பாக்கியா, உனக்கு எது இஷ்டமோ அதை செய். மாமா உனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்பேன். ஓகே? செழியா, எல்லாரும் ஆண்டிய பார்த்து கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க, நீ கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. அம்மா இப்படிதான் அடிக்கடி ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. அம்மாவுக்கு வேற வேலையே இல்லை. இவன் அப்பாவுக்கு அடுத்த ஆளு. இவருக்கு பெரிய பில்கேட்ஸ் நினைப்புமா. அம்மா, நீங்க ஆரம்பிங்கம்மா, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். அப்பா பாட்டி சொல்றதுல எல்லாம் எனக்கு கோவமே வரலடா. அவங்க எப்பவுமே சொல்றது தானே. நாம ஆரம்பிக்கிறோம், சாதிச்சு காட்டுறோம். நேத்து ராத்திரி கூட நான் போன்ல பார்த்தேன். எவ்வளவு பேர் சின்ன சின்னதா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு பெரிய ஆள் ஆயிருக்காங்க தெரியுமா? ஒண்ணுமே செய்யலன்னு சொல்ல வேண்டியது. சரி, செய்யலான்னு ஆரம்பிச்சா கிண்டல் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது. ஆண்டி, நீங்க ஆரம்பிங்க. கிண்டல் பண்றவங்க பண்ணிட்டு போட்டோம். ஆமாமா, நீ ஸ்டார்ட் பண்ணு, நான் உன் கூடவே இருக்கேன். அக்கா, இவங்க எல்லாரும் வார்த்தையில மட்டும்தான் உன் கூட இருப்பாங்க. நான் தான் மிளகாப்பொடி மல்லிப்பொடி போல எல்லாத்தையும் கூடவே இருப்பேன். ஓ, நம்ம ஆரம்பிக்கலாம்க்கா. ஆமா செல்வி, ஆரம்பிக்கிறோம், ஜெயிக்கிறோம். ஜெயிக்கிறோம். அடடே, வாங்க வாங்க. வாங்க. வணக்கம். உட்காருங்க. வாமா. வணக்கம். ஹலோ. உட்காருங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க.
வாங்க. ஆபீஸ் கிளம்புற டைம்ல வந்துட்டோம். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உட்காருங்க. உட்கார். மா வாங்க வாங்க. பாக்யா, அது வரேங்க. பாக்யா. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோங்க. ஒன்றும் இல்லை, கிறிஸ்மஸ்க்கு உங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிடலான்னு வந்தோம். ஓ, கிறிஸ்மஸ் வரப்போகுது இல்ல? ஞாபகமே இல்ல. ஞாபகம் இருந்தாலும் நாம என்ன வருஷா வருஷம் கொண்டாடிட்டா இருக்கோம்? நமக்கு தீபாவளி, பொங்கல், வருஷ பரப்பு இதெல்லாம் தானடா. ஏய், அவங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு நம்மள கூப்பிட வந்திருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எல்லாரும் வந்துருவோம். பிரியாணி உண்டு இல்ல? அது இல்லாமையா? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, பண்ணிடலாம். சோத்து கலையிற ஒரு மாதிரி அவங்க கிட்ட போய் பிரியாணி உண்டான்னு கேக்குறாரு. வெக்கங்கிட்ட மனுஷன். பிரியாணி இருக்குல்ல, அது போதும். ஆனா அதுக்கு மேல நீங்க என்ன சமைச்சாலும் ஓகே தான். கண்டிப்பா எல்லாரும் வந்துடுறோம். சரி. ஐயோ. இருங்க, நான் ஜெனியை கூப்பிடுறேன். ஜெனி, ஜெனி. வரேன் ஆண்டி. வரும்போது செழியனை கூட்டிட்டு வாமா, உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. சரிங்க ஆண்டி. அப்புறம் பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பிசினஸ் கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. ஓ, ஓகே. வா. இதோ டாடி எப்படி இருக்க ஜெனி? நல்லா இருக்கேன். ஆ, மம்மி வாங்க செழியன். ஜெனி, எப்படி இருக்கீங்க மம்மி? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஹலோ அங்கிள். ஹாய் செழியன், எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன் அங்கிள். ஹவ் ஆர் யூ? ஒன்றும் இல்லை, கிறிஸ்மஸ்க்கு எல்லாரும் இன்வைட் பண்ணலான்னு வந்தோம். ஓ, உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ். நமக்கு தலை தீபாவளி மாதிரி அவங்களுக்கு தலை கிறிஸ்மஸ், அப்படித்தானே? அதுக்கு மாப்பிள்ளை பொண்ணு மட்டும் வந்தா போதாதா? நாங்களும் வரணுமா? கண்டிப்பா நீங்களும் வரணும். நம்ம வீட்ல கிறிஸ்மஸ் நாம எல்லாரும் சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணணும். கண்டிப்பா வாங்க. நீங்க எல்லாரும் வந்தா நாங்க சந்தோஷப்படுவோம். கண்டிப்பா நாங்க எல்லாரும் வரோம். டிஃபன் எடுத்து வைக்கிறேன், வாங்க சாப்பிடலாம். இல்லங்க, வேண்டாம், சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். இவர் கொஞ்சம் பிஸி. கிறிஸ்மஸ் இல்ல, சோ ஸ்டாஃப்ஸ்க்கு ஸ்வீட், ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கி தரணும். மத்தபடி கடையும் பிஸியா போய்கிட்டு இருக்கு. அதான் அவரு ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இங்க வந்து சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ஓ, சரி சரி. அன்னைக்கு ஜெனி கல்யாணத்துக்கு கார் கிஃப்ட் பண்ணோம்ல, அந்த வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு இன்னைக்கு தான் வந்திருக்கு. அதான் எடுத்துட்டு வந்திருக்கோம். டாடி, நிஜமாவா? காரை பாக்குறீங்களா? எங்க கோபி எப்பவோ கார் வாங்கிட்டான். உன்னோட 22 வயசுலயே கார் வாங்கிட்டல்ல? இல்லம்மா, 25 வயசுல வாங்கினேன். 25 வயசுலயே சம்பாதிச்சு வாங்கினான். பேராண்டி, பாத்தியா உன் பாட்டி என்ன சொல்ல வர்றான்னு? நீ சொந்தமா சம்பாத்தியம் பண்ணி காரு வாங்கலையாம். மாமனார் காசுல ஓசியில வந்திருக்கான் இந்த காரு. அத குத்தி காட்டுறான். எங்க? ஐயோ, நாங்க அவருக்கு கிஃப்டா தரோம். எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. செழியனும் எங்க பையன் மாதிரி தானே. நாங்க கொடுக்காம வேற யார் கொடுப்பா? ப்ளீஸ், நீங்க எல்லாரும் வந்து பார்க்கணும். வாங்க வாங்க வாங்க. வா ஜெனி, வாங்க வாங்க. ஏய், உனக்கு என்ன தனியா சொல்லுவாங்களா? வா வா. வாவ், சூப்பர்.
சூப்பரா இருக்கு மம்மி. நைஸ். அப்பா. ஏ பாக்கியா, ஆ? இது நம்ம காரை விட பெருசா? ஆமா அத்த, கொஞ்சம் பெருசுதான். ஆ, பெருசா இருந்தாலும் கோபி காரோட விலை தான் ஜாஸ்தி. ஏய் சும்மா தெரிஞ்ச மாதிரி பேசாத. கோபி காரை விட இது 2 மடங்கு விலை ஜாஸ்தி. சும்மா இருங்க, உங்ககிட்ட யாரும் கருத்து கேட்கல. செழியன், பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சூப்பரா இருக்கு அங்கிள், கார் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்கிக்கங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நல்லா இருக்குல்ல? நீங்க 2 பேரும் வெளியில போகணும்னா இனிமே கார்ல தான் போகணும். எதுக்கு பைக்ல எல்லாம் போகணும்? பாருங்க. ஏய் சும்மா இரு. ஆமா. என்ன மரியம் இப்படி சொல்ற? இவங்க 2 பேர் மட்டும் தான் போகணுமா? ஐயோ, அப்படிலாம் சொல்லலைங்க. குடும்பமே போலாம். சும்மா தான் சொன்னேன். போதுமா? ஒரு நிமிஷம். சொல்லுங்க. என்ன கோபி? ஆமாமா. இல்ல இல்ல, நான் ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். வச்சிடறேன். சாரி, கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும். நாங்க கிளம்புறோம். என்ன வாசல் எடுத்துட்டு அப்படியே கிளம்புறேன்றீங்க? உள்ள வந்துட்டு போங்க. இல்ல, கொஞ்சம் அர்ஜென்ட். அதான் கிறிஸ்மஸ்க்கு எல்லாருமே வந்துருங்க. கண்டிப்பா வரும். சரிங்க. மரியம், போலாமா? அப்ப நாங்க கிளம்புறோம். செழியன், நாங்க வரோம். சரிங்கக்கா. பாய் ஜெனி. வரேன் செழியா. ஓகே ஆண்டி. வாங்க. பாய் அங்கிள். வரேன். வரோம் ஜெனி. பாய் டாடி. போயிட்டு வாங்க. பாய். கார் நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்குமா. வெரி நைஸ் கார். ஓகே அங்கிள். ஆமா, ஏற்கனவே இங்க ஒரு கார் இருக்கு. இப்போ வந்த காரை எங்க நிப்பாட்டுறது? ஆமால மாமா, அத பத்தி நாம யாரும் யோசிக்கவே இல்லல. அங்கிளோட காரு பழைய கார் தானே ஆண்டி? அவர் காரை வெளியில நிப்பாட்டிடலாம், புது காரை உள்ள நிப்பாட்டிடலாம். என்ன சொன்ன, என்ன சொன்ன? பாட்டி, அங்கிள் காரு பழைய கார் தானே, அதுல ஸ்கிராச்சஸ் எதுவும் விழுந்தா கூட பரவாயில்ல. அத வேணா வெளியில நிப்பாட்டிடலாம், புது காரை உள்ள விட்டுடலாம். இந்த வீட்டை கஷ்டப்பட்டு கட்டினது கோபி. அவன் காரை வெளியே நிறுத்தணுமா? ஏன் அவன் காரை உள்ள நிறுத்த உரிமை இல்லையா? பாட்டி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்ல. எப்படிமா நீ திடீர்னு இப்படிலாம் பேசுற? காரை எங்க விடுறதுன்னு பேசியிருந்தா நம்ம ஒரு இடத்த முடிவு பண்ணலாம். எப்படி இவரு காரை வெளியே விடலான்னு நீ சொல்லலாம்? புது கார் வந்த உடனே பழைய காரை வெளியில விட்டுறணுமா? என்ன ஜெனி இதெல்லாம்? இந்த வீடுனா இவரு காரு வாசல்ல நிக்கும், அதுவும் சேர்ந்துதான் இந்த வீடு. டக்குன்னு உன் இஷ்டத்துக்கெல்லாம் பேசாத. பாக்யா, இட்ஸ் ஓகே. சரி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். சரி கோபி. என்னங்க?
பாத்தியா அவர் எவ்வளவு வருத்தப்பட்டுட்டு போறாருன்னு? உன் இஷ்டத்துக்கு எதையாவது பேசிடுற. ம் ஆண்டி சாரி, அது பழசா இருக்கிறதுனால தான் சொன்னேன். பழசுன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? ம் எப்படி புதுசா வச்சிருக்கான்னு பாரு. அவன் கார் உள்ளதா நிக்கணும். ஆமா, அவரு காரை எடுத்துட்டு வேற யார் காரையும் வைக்க முடியாது. இல்லம்மா, ஜெனி ஏதோ சொல்லிட்டாமா. ம் அப்பா கார் வந்து இப்ப இருக்கிற இடத்துல இருக்கட்டும். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? ஏதோ அந்த பிள்ளை தெரியாம சொல்லிருச்சு. ஏம்மா பாக்கியா, நம்ம அந்த பக்கம் சமைச்சோம்ல, அங்க விடலாம்ல? ஆனா அப்படி காரை விட்டா முன்னாடி இருக்கிற காரை எடுக்காம பின்னாடி இருக்கிற காரை எடுக்க முடியாதுல்ல? ஏண்டா, இது என்ன அப்பார்ட்மெண்ட்டா? ஒரு காருக்கு முன்னாடி இன்னொரு காரை விட்டா எடுக்கிறதுக்கு சங்கடப்படுறதுக்கு? ஒரே வீட்டு காரு, பின்னாடி இருக்க காரை எடுக்கணும்னா முன்னாடி இருக்க காரை எடுத்துட்டு எடுக்க வேண்டியதான். இப்ப என்ன, கோபி காரு முன்னாடி இருந்துச்சுன்னா பின்னாடி உங்க காரை விடுங்க, அவ்வளவுதானே? ஆண்டி சாரி, ஆண்டி சாரி பாட்டி. ஏம்மா ஜெனி, நீ ஒன்றும் வருத்தப்படாத. டேய், உன் பொண்டாட்டிய வாயை அடக்கி வைக்க சொல்லு. துடுக்குத்தனமா ஏதாவது பேசிட்டு இருந்தா நல்லா வாங்கி கட்டிப்பா. நீயும் பார்த்துட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்க? உன் அப்பா முகம் மாறினதை பார்த்தல்ல? சாரி பாட்டி. ஏன் செடியா, அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த காரை வாங்கினாருன்னு உனக்கு தெரியும்ல? அந்த காரைனா அவருக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? டக்குன்னு அப்படிலாம் பேசக்கூடாது செடியா. நீ ஜெனி கிட்ட சொல்லு. நான் சொல்றேம்மா. சரி விடுமா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? பாத்தீங்களா மாமா, அவரு முகம் எப்படி வாடிடுச்சுன்னு? ஏம்மா, ஒரு நாளைக்கு 100 தடவை உன் முகம் அப்படி ஆகுது. அதை ஆக்குறவனே அவன் தான். ஆனா அவனுக்காக நீ வருத்தப்படுற. அவன் என்னைக்காவது அதை உணர்ந்திருக்கானா? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? பேச்ச பாருங்க. இந்த வீட்டு தலைவன் கோபி தான். என்னைக்கும் அவனுக்கு அப்புறம் தான் எல்லாரும். அதை யார் மீறினாலும் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, சொல்லிட்டேன். அப்படி சொல்லுங்க அத்தை. ஆ? மாமியாரும் மருமகளும் எதுக்கு ஒன்று சேர்றீங்களோ இல்லையோ, இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் நல்லா ஒன்று சேர்ந்துக்காங்க. நல்லா இருக்குமா? சொல்லு. அப்படியா? நாளைக்கு பார்க்கலாம். அதான் சொல்றேன்ல, வந்துடுறேன். என்னடி இன்னும் பஸ்ஸை காணோம்? ஆமாண்டி. சரி சரி, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன், அப்புறம் கால் பண்றேன். இல்ல, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். யாருடி? இவன் என் அக்காவோட கிளாஸ்மேட். ஓ, அண்ணனா? என்னது அண்ணனா? கொன்னுடுவேன். அவன் என்ன சைட் அடிக்கிறான். சைட்டா? சைட் அடிக்கிறான்னு சாதாரணமா சொல்ற? ஏன், உன்னை யாரும் சைட் அடிக்கலையா? வாட்? யாருமே உன்னை பார்க்கலையா? இல்லையே. நீ வேஸ்டடி. எதுக்கு சைட் அடிக்கணும்? அது தப்பு இல்ல. கேட்டியாடி? தப்பா. என் கூட டியூஷன்ல ஒரு பையன் படிக்கிறான். வீட்ல இருந்து டியூஷனுக்கு எவ்வளவு தூரம்? 10 நிமிஷம் தான் சைக்கிளிங். கரெக்டா நான் கிளம்பும் போது வருவான். பின்னாடியே சைக்கிள்ல ஃபாலோ பண்ணுவான். டியூஷன்ல என்னை பார்த்துட்டே இருப்பான். திரும்ப நான் வரும்போது என் பின்னாடியே வந்து வீடு வரைக்கும் விட்டுட்டு போவான். ஜாலியா இருக்கும். நீ அவன் கூட பேச மாட்டியா? சும்மா சின்னதா சிரிப்பேன், கொஞ்சம் பேசுவேன். அவன் நம்ம ஸ்கூல் இல்ல, 11th ஸ்டாண்டர்ட் வேற. ஆனா அவன் என் பின்னாடி வரும்போது ஜாலியா இருக்கும். எங்க அபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் பசங்க இருக்காங்க.
நாங்க பேட்மிண்டன் விளையாட போனா பின்னாடியே வந்துருவானுங்க. உனக்கு அப்படி யாரும் இல்லையா? ஷேம் ஷேம். உங்க வீட்ல எல்லாம் திட்ட மாட்டாங்களா? ஆமா, இதெல்லாம் வீட்ல சொல்லிட்டா இருப்போம். போவியா? நிஜமாவே உன்னை பசங்க யாரும் பார்க்கலையா? இல்லடி. நீ வேஸ்ட் போ. நான் நல்ல பொண்ணு. அதெல்லாம் ஒரு ஜாலி. சும்மா பசங்களும் பாப்பாங்க, நாங்களும் பாப்போம். லவ்வா பண்ண போறோம். லவ்வா? we are only 15. இவள பாருடி. லவ்வெல்லாம் இல்ல, இது சும்மா ஜாலிக்கு தான். நீ வேஸ்ட் போ. போங்கடி.